இந்த வீடியோவை கடைசி வரையே பாருங்க. இந்த வீட்டோட வேலைக்காரன் முதலாளி அம்மாவோட மூஞ்சில பேப்பரை தூக்கி அடிக்கிறான். அவங்க தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு என்னன்னு அந்த பேப்பரை பிரிச்சு பாக்குறாங்க. அதுல உங்க கூட நான் கொஞ்சம் தனியா பேசணும், முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு எந்திரிச்சு சீக்கிரமா வாங்கன்னு எழுதி இருக்கான். அதை படிச்சுட்டு இந்த ஓனர் அம்மாவும் எந்திரிச்சு கிச்சனுக்கு போறாங்க. போய் அந்த வேலைக்காரன் கிட்ட, என்னடா எதுக்காக என்ன கூப்பிட்டேன்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த வேலைக்காரன், உங்க புருஷன் உங்களுக்கு துரோகம் பண்றாரு, உங்களை விட்டுட்டு வேற பொண்ணு கூட ஊர் சுத்திக்கிட்டு இருக்காரு, நீங்க நம்பலனா இந்த பென்ட்ரிவ்ல எல்லாமே இருக்கு போட்டு பாருங்கன்னு சொல்லி பென்ட்ரிவ் கொடுக்கறான். உடனே இவர்கிட்ட வந்து, உங்க பொண்டாட்டி உங்களுக்கு துரோகம் பண்றாங்க, நீங்க நம்பலனா எல்லாமே இந்த பென்ட்ரிவ்ல இருக்குன்னு சொல்லி அந்த பென்ட்ரிவ் கொடுக்கறான். இவன் எதுக்கு இப்படி பண்றான்னா, இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல சண்டைய வர வைக்கதான். அவன் நினைச்ச மாதிரியே இப்ப ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் உன் கூட நான் வாழ மாட்டேன், என்னையே நீ சந்தேகப்படுறியான்னு இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போயிட்டாரு. அவரு போனதுக்கு அப்புறம் இந்த வேலைக்காரன் இந்த ஓனர் அம்மா கிட்ட வந்து, அவன் போயிட்டு போறான், இனிமேல் நான் உங்களை சந்தோஷமா பாத்துக்கிறேன், நான் இப்படி பண்ணதுக்கு காரணமே உங்க கூட சந்தோஷமா வாழதான், என்னோட காதலை ஏத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த பொண்ணோட புருஷன் உள்ள வந்து அந்த வேலைக்காரனை அடிச்சு, நீ ஏதோ தப்பு பண்றன்னு தெரிஞ்சுதான்டா நாங்க ரெண்டு பேரும் நேத்து நைட்டு பேசினோம், சரி நீ என்னதான் பண்றன்னு பாக்கலான்னு தான் வெயிட் பண்ணோம், ஆனா நீ இந்த அளவுக்கு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணுவன்னு நாங்க கனவுல கூட நினைச்சு பார்க்கல, உனக்கு இனிமே இந்த வீட்டுல வேலை கிடையாது, ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லி அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் செஞ்சது சரின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.